இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது சென்னை குன்றத்தூரில் அமைந்துள்ள திருவிருந்தவல்லி தாயார் சமேத திரு ஊரகப் பெருமாள் ஆலயம். வாருங்கள், இந்த ஆலயம் குறித்து இந்த வீடியோவில் நாம் காணலாம். குலோத்துங்க சோழ மன்னன் பல்வேறு ஆலயங்களை கட்டியுள்ளார். அந்த குலோத்துங்க சோழ மன்னருக்கு தோஷம் ஏற்பட்டது. அவர் பல்வேறு பரிகாரங்களை செய்தும் அவருக்கு தோஷ நிவர்த்தி கிடைக்கவில்லை. அவர் பல ஆலயங்களுக்கு சென்று பரிகாரங்கள் செய்து வந்தார். ஒரு நாள் பெருமாள் அவரது கனவில் ஒரு முதியவர் போல தோன்றி தான் காஞ்சிபுரத்தில் திரு ஊரகப் பெருமாளாக அருள்வதாகவும் தன்னை அவ்விடத்தில் வந்து வழிபட தோஷ நிவர்த்தி கிடைக்கும் என்று கூறவே அதன்படி மன்னன் காஞ்சிபுரம் சென்று திரு ஊரகம் எனும் திவ்ய தேசத்தை அடைந்தான். அங்கு பெருமாள் ஆதிசேஷன் வடிவில் இருந்ததை கண்டான். அதுவரையில் பெருமாளை முழு உருவத்துடன் பார்த்து வந்த மன்னனுக்கு தான் சரியான கோவிலுக்குத்தான் வந்திருக்கின்றோமா என்ற குழப்பம் ஏற்பட்டது. அன்றிரவு அங்கேயே தங்கி இருந்த மன்னனின் கனவில் தோன்றிய பெருமாள் தானே அந்த தலத்தில் ஆதிசேஷன் வடிவில் எழுந்தருளி இருப்பதாக உணர்த்தினார். அதன் பின்னர் ஊரக பெருமாளை தரிசித்து தோஷம் நீங்க பெற்றான். அந்த திருவூரக பெருமாளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவர் குன்றத்தூரில் இந்த ஆலயத்தை எழுப்பினார். பெருமாள் திருப்பதி வெங்கடாஜலபதி வடிவில் அவருக்கு காட்சி கொடுத்ததால் அதே வடிவிலேயே பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். இந்த பெருமாளுக்கு திரு ஊரக பெருமாள் என்றும் பெயர் சூட்டினார். கிரக தோஷம் மற்றும் நாக தோஷம் உள்ளவர்கள் அந்தந்த தோஷ நிவர்த்தி தினங்களில் இங்கு வந்து வேண்டிக்கொள்ள தோஷ நிவர்த்தி அடைவதாக கூறப்படுகின்றது. தாயார் மற்றும் பெருமாளுக்கு வஸ்திரம் அணிவித்து நேர்த்திக்கடன் செய்து கொள்கிறார்கள். இங்குள்ள ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு செய்தும் வேண்டிக் கொள்கின்றார்கள். இந்த ஆலயத்திலிருந்து திரு ஊரகம் மேற்கு திசையில் உள்ளதால் இந்த பெருமாள் மேற்கு நோக்கியவராக உள்ளார். தாயார் கிழக்கு நோக்கியவராக உள்ளார். வைகுண்ட ஏகாதசி பங்குனி மாத ரோகிணி நட்சத்திரத்தில் பெருமாள் தாயார் திருக்கல்யாண உற்சவம், புரட்டாசி சனிக்கிழமை கருட சேவை, அனுமன் ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி போன்ற அனைத்து விழாக்களும் இங்கு கொண்டாடப்படுகின்றது. இங்கு திருவிருந்தவல்லி தாயார் சன்னதி, சீதாதேவி லக்ஷ்மணுடன் கூடிய கல்யாணராமர் சன்னதி, ஆஞ்சநேயர் சன்னதி, ஆண்டாள் சன்னதி என பல்வேறு சன்னதிகள் உள்ளன. கோயில் நுழைவாயிலில் இருபுறமும் கங்கை மற்றும் யமுனையின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இந்த நதி தேவதைகளின் மேலே ஏராளமான மெனி சிற்பங்கள் காணப்படுகின்றது. இந்த ஆலயத்தில் வைகானச ஆகம விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுகின்றது. இந்த ஆலயம் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது. இவ்வாலய தூணில் 3ஆம் ராஜராஜ சோழனின் கல்வெட்டு காணப்படுகின்றது. பின்னர் விஜயநகர மன்னர்களால் புதுப்பிக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. மகா மண்டபமும் ராஜகோபுரமும் 1697 கூடல் சொக்கப்ப நாயனாரால் கட்டப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த ஆலயத்திற்கு செல்லும் பொழுது மிக அருகில் உள்ள குன்றத்தூர் முருகர் ஆலயம் மற்றும் அருள்மிகு நகைமுக வள்ளி சமேத கந்தலீஸ்வரர் ஆலயம் மற்றும் தெய்வப்புலவர் சேக்கிலார் ஆலயம் ஆகியவற்றையும் தரிசிக்க தவறாதீர்கள். இந்த 2 ஆலயங்களுக்கான வீடியோவும் நமது சேனலில் அடுத்து வெளிவர உள்ளது. நீங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனையும் கிளிக் செய்யவும். நீங்கள் அவ்வாறு செய்வதால் நாங்கள் புதிய வீடியோக்கள் வெளியிடும் பொழுது உங்களுக்கு தகவல்கள் வந்து சேரும். இந்த ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையில், மாலை 5:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. இந்த ஆலயத்தின் லொகேஷன் லிங்க் உங்களுக்காக டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயம் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவிலும் போரூரிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. குன்றத்தூர் பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இவ்வாலயம் அமைந்துள்ளது. மாநகர பேருந்துகள் தடம் எண்கள் M88, 88K, 88C, 60A, 66, J66, 16K, 202 பேருந்துகள் இந்த ஆலயத்திற்கு எதிரில் நின்று செல்கின்றன.
நீங்களும் உங்கள் குடும்பத்துடன் இந்த ஆலயத்திற்கு சென்று பெருமாள் மற்றும் தாயார் அருள் பெற்று வாருங்கள். நாக மற்றும் தோஷ நிவர்த்தி பெற்று வாருங்கள். நன்மைகள் யாவும் விளையட்டும். ஓம் நமோ நாராயணாய.